திருவெம்பாவை பாசுரம் 17 பாடல். செங்கண்ணவன் பால் திசை மூகன் பால் தேவர்கள் பால் செங்கண்ணவன் பால் திசை மூகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குன் கருங்குழனே நந்தம்மை கோதாட்டி கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி தோறும் எழுந்தருளே சிங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோ கட்காரமுதை நங்கள் நந்திகர பங்கய பூம்பொனல் பாய்ந்து ஆடேலோரும் பாவாய். திருப்பாவை பாசுரம் 17 பொருள். தேன் சிந்தும் மலர்களை சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே, செந்தாமரை கண்ணனான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான். அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறான். அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனும் ஆன அந்த சிவனை வணங்கி நலம் பல பெரும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராவோம். விளக்கம். இறைவனை தேடி நாம் கோயிலுக்கு செல்ல வேண்டியதில்லை. இதோ அவனே வருகிறான் அழகிய சப்பரத்தில். இப்போது கூடவா அவனை தரிசிக்க தயக்கம்? அவன் வருமுன் நீராடி உடல் சுத்தமாகி நமசிவாயா என சொல்லி நின்றால் அவன் நமக்கு சேவகன் போல் சேவை செய்வான். வேறெதுவும் அவன் எதிர்பார்ப்பதில்லை என்பது இப்பாடல் சொல்லும் கருத்து.